நம்முடைய கழகத்தினுடைய மாநாடு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி மதுரை மாநகரமே குலுகுகின்ற அளவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே நடைபெற்று முடிந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலேயே சுமார் 15 லட்சம் பேர் கலந்து கொண்டு வெற்றி மாநாடாக நடத்தி காட்டினோம். இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு எங்கே என்னும் அமர்ந்திருக்கின்றீர்களே நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், மேடையிலே வீட்டுக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு நீங்கள் பணியாற்றிய காரணத்தினால்தான் மதுரையில் நடைபெற்ற கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு மிக சிறப்பாக எழுச்சியாக எதிரிகள் அஞ்சுகின்ற அளவுக்கு அந்த மாநாடு நடைபெற்று முடிந்தது. அந்த மாநாட்டை பற்றி இன்றைக்கு இருக்கின்ற விளையாட்டு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்து பேசினார். அண்ணா திமுக மாநாட்டை போல எங்க மாநாடு இருக்காது. அது ஒரு எடுத்துக்காட்டு மாநாடாக சேலத்திலே நடைபெறுகின்ற திமுக இளைஞர் மாநாடு, இளைஞர்களுடைய மாநில மாநாடு நடக்கும் சொன்னார். அவர் சொன்னதுதான் 3 முறை தள்ளி வைக்கப்பட்டு விட்டிருந்த மாநாடு. 3 முறை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்ற பொழுதே இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நாவடக்கம் தேவை. அரசியல் கத்துக்குட்டியாக இருந்து கொண்டு அண்ணா திமுக விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு வீர வரலாற்று மாநாடு. இனி எந்த கட்சியும் அந்த மாநாட்டை வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்த மாநாடு. இன்னும் சொல்ல போனால் என் முன் அமர்ந்திருக்கின்றீர்களே நம்முடைய ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி மாவட்டம் அத்தனை பேரும் வாகனம் இல்லை. வாகனம் இருந்திருந்தால் அந்த மதுரை மாநகரமே தாக்கு பிடித்திருக்காது. அந்த வாகனத்தையும் எடுக்க விட முடியாத செய்த அரசுதான் விடியா திமுக அரசு. பேருந்துகள் நமக்கு கிடைக்கவில்லை, வாகனங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. முழுமையான வாகனங்கள் கிடைத்திருந்தால் இன்னும் 10 லட்சம் பேர் கூடுதலாக அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, முறையாக பாதுகாப்பு வழங்காத காரணத்தினாலே திண்டுக்கல்லிலே இருந்து நம்முடைய மாநாடு வரை அந்த மாநாட்டிற்கு வந்திருக்கின்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதே போல திருச்சி ரோடு, அதே போல மதுரை திருநெல்வேலி ரோடு சாலை, மதுரை தூத்துக்குடி சாலை, எல்லா பகுதிகளிலும் நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மாநாட்டிற்கு வந்த வாகனம் அங்கேயே நின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான மாநாட்டை நடத்திய கட்சி அண்ணா திமுக கட்சி. அதை பற்றி விமர்சனம் செய்ய தகுதி இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். இது உயிரோட்டமுள்ள கட்சி. எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை அழிக்கவோ ஒடுக்கவோ முடக்கவோ முடியவே முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.